கனடாவில் டிக்டாக்கை வச்சு மணி ஏர்ன் பண்ணலான்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருக்கிற ஒரு ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் கனடாவில் ஒரு டிக்டாக் கண்டென்ட் கிரியேட்டராக இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் போடுற வீடியோஸுக்கு இந்த ஆப் மூலமாக நீங்கள் மணி ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். இது என்ன ஆப், இது எங்கே எடுக்கிறங்க எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவில் இருக்கிற கண்டென்ட் கிரியேட்டர்ஸுக்கு மட்டும்தான், அதுவும் ஸ்பெஷலாக டிக்டாக் கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கணும். நீங்கள் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 வழியில் ஏர்ன் பண்ணலாம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டெஸ்ட், ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் டீல்ஸ். கண்டெஸ்ட் எப்படி ஒர்க்கான்னு சொன்னால், ஏதாவது ஒரு பிராண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு ஒரு கண்டெஸ்ட் ஒன்று ரன் பண்ணுவாங்க. இந்த டைமுக்குள்ளே அவங்களோட என்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ் போட்டிருக்காங்களோ அது சம்மந்தமான வீடியோவை நீங்கள் டிக்டாக்ல அப்லோட் பண்ணிவிட்டு உடனே உங்களோட வீடியோ லிங்க்கை ஒரு 10 நிமிஷத்துக்கு இடையில் நீங்கள் இதில் சப்மிட் பண்ணணும். ஸோ உதாரணத்துக்கு இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கண்டெஸ்ட் ஒன்று ரன் பண்ணுறாங்க. 7 நாள் 3 ஹவர்ஸ் இன்னும் டைம் இருக்குது. 26 பேர் இது சம்மந்தமாக வீடியோ போட்டு அவங்களோட வீடியோவை இதில் என்ட்ரி பண்ணியிருக்காங்க. இவங்க இந்த கண்டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் டோட்டல் கெனடியன் டாலர்ஸ் $5,000 கொடுக்கறதுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நிறைய கண்டெஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் விரும்பின கண்டெஸ்ட் எல்லாத்தையுமே நீங்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எந்த விதமான வரையறையும் இல்லை. ரெண்டாவது டீல்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இண்டிவிஜுவல் வீடியோஸ். இப்போ நிறைய டீல்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டீல்ஸ் பேஜில் இருக்கும். அதில் உங்களுக்கு பிடிச்ச டீலை கிளிக் பண்ணி அவங்க என்ன மாதிரி ரிக்குவயர்மெண்ட்ஸ் போட்டிருக்காங்களோ அந்த ரிக்குவயர்மெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வீடியோவை க்ரியேட் பண்ணி நீங்கள் முதல்ல பப்ளிஷ் பண்ண தேவையில்ல. இவங்களுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணி அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பே பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் உங்களோட டிக்டாக்ல பப்ளிஷ் பண்ணலாம். இந்த கிரியேட்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு பிளாட்ஃபார்முக்கு, இந்த அடிக்கிற கால் ஏஐங்கிற ஒரு பிளாட்ஃபார்முக்கு வீடியோ க்ரியேட் பண்ணினதால் $100 ஏர்ன் பண்ணிக்காங்க. இந்த காட் ஏஐங்கிற பிளாட்ஃபார்ம் டோட்டலாக $300 கிரியேட்டர்ஸுக்கு பே பண்ணியிருக்குது. இந்த கிரியேட்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ போட்டதுக்காக $60 ஏர்ன் பண்ணியிருக்கிறாரு. இந்த பிளாட்ஃபார்ம் மூலம் இந்த பிளாட்ஃபார்ம் டோட்டலாக $475 பே பண்ணிக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் டிரான்ஸ்பேரண்டாக இந்த ஆப்பில் பார்த்துக்கொள்ளலாம். உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது டீல் ஒன்றை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அதோட ரூல்ஸை நீங்கள் வாட்சி பார்க்கலாம். சில டீல்ஸ்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மஸ்ட் பி இன் இங்கிலீஷ்னு போட்டிருப்பாங்க. அதாவது நீங்கள் இங்கிலீஷில் வீடியோ க்ரியேட் பண்ணுறதா இருக்கும். ஆனால் நான் பார்த்த மாட்டுக்கு எல்லா டீல்ஸ்லையுமே இங்கிலீஷ் வீடியோ கட்டாயம் இல்லை. மஸ்ட் பி இன் இங்கிலீஷ்னு போடாட்டி நீங்கள் என்ன மொழியில் வேணுனாலும் நீங்கள் வீடியோஸ் க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். என்ன மாதிரி இருக்கணும்னு சொல்லி ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்கிற ரூல்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வீடியோவை க்ரியேட் பண்ணி போட்டு அவங்களுக்கு அனுப்பி அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்கன்னு சொன்னால் போட்டிங்க நீங்கள் பப்ளிஷ் பண்ணது பிறகு உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ யூஎஸ் யூகேயில் இருக்கிறாங்களால் மட்டும்தான் டிக்டாக்ல ஏர்ன் பண்ணலாம், மற்றாக்களால் ஏர்ன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்குன்னு சொல்லிப்பேன். எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட ஓன் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட ஓன் ப்ராடக்ட்ஸ் ஒன்று இல்லை, நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்கிறது உங்களுக்கு என்ன விஷயம்னு தெரியாதுன்னு சொன்னால் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஈஸியாக அடுத்த பிராண்டுகளுக்கு, மற்றவங்களோட பிராண்டுகளுக்கு நீங்கள் பிராண்ட் டீல்ஸ்களுக்குரிய வீடியோஸ்கள் ஈஸியாக செய்கிறது மூலம், அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த கண்டெஸ்ட்களில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மூலம் நீங்கள் ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். இந்த ஆப்பில் மேலதிகமான டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னு சொன்னால் என் நேமில் இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் என் பயோவில் இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் எனக்கு டைரெக்ட் மெசேஜ் பண்ணுங்கள். ஆட்டோ ரிப்ளையாக கிடைக்கும். பை.